மதுரை கொடிமங்குளம் புதூர்ல ஒரு மினி கல்யாண மண்டபம் மாதிரி சமுதாய கூடம் கட்டி கொடுத்துருக்கிறோம். இது 18 லட்சம் ரூபாய் இருக்குது. இங்க இந்த பகுதி மக்களுக்கு விசேஷங்கள் நடத்துவதற்கு வசதியாக இருக்கும். சாதாரண சாமானிய மக்கள் வாழ்கிற பகுதி கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றிருக்கோம். ரோடு வசதி, அதே மாதிரி ஃபேவர் பிளாக்கு, இங்கே இருக்கிற மேல்நிலை தொட்டி, இங்கே தண்ணி கிடைப்பதற்கு இது ஒரு ஏறத்தாழ எத்தனை 80 வீடு தான். 80 வீட்டு மக்களுக்காக இதை செய்திருக்கோம். இது மட்டும் இல்லை, இது மாதிரி இந்த கீழமாத்தூரில் 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய இதெல்லாம் போடுவீங்களா? புதிய டேங்க் மேல்நிலை தொட்டி 15 லட்சம் ரூபாயில எல்லாம் போடுவீங்களா? 15 லட்சம் ரூபாய் செலவுல கட்டி கொடுத்துருக்கேன். கீழமாத்தார் புல்லூத்தூர் பகுதியில் அங்கே வந்து புதிய குளியல் தொட்டி ஒன்று கட்டி கொடுத்துருக்கேன். புதுக்குளம் 1வது வீட்டில் 10 லட்சம் ரூபாயில சமுதாய கூடம். இந்த கிராம பகுதியின் வளர்ச்சிக்காகவே என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து தான் முழுமையாக அது பூரா செயல்படுத்துறது. பொதுவாக கிராமங்களில் வளர்ச்சி அடையும் கிராம பகுதியில் இருக்க மக்களுக்கு வசதி ரொம்ப குறைவு. அவங்க பூரா விவசாய தொழிலாளர்கள், சாதாரண கூலி வேலை பார்க்குறவங்க, பெரிய மிடாஸ்தாரெலாம் இல்லை. அவங்கெல்லாம் அப்படி இருக்கவங்க வெளியே இடத்துக்கு போயிடுவாங்க, டவுனுக்குள்ளே போயிடுவாங்க. இங்கே இருக்கிறவங்க சாமானியர்கள் அவர்களுக்கு செஞ்சு கொடுக்கணுன்றதான் என்னுடைய நோக்கம். இது புரட்சித் தலைவர் அம்மா நான் எடப்பாடி அவருடைய வழியில் இங்கே இந்த பிற்பட்ட பகுதிகளில் சாதாரண கிராமமாக இருந்தாலும், ஊராட்சி பகுதியாக இருந்தாலும், ஊராட்சியில் ஒரு கிராமமாக இருந்தாலும் கூட 80 குடித்தனம் இருக்கிற இவங்களுக்கு ஒரு சின்ன மினி திருமண மண்டபமே கட்டி கொடுத்துருக்கேன்னா பார்க்குறீங்க. அது என்னுடைய நிதியிலிருந்து தான் கட்டி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துவரிமான் பகுதியில் சக்தி மாரியம்மன் கோவிலுக்கு வைகாற்று வரை புதிய ஸ்கொயர் பிளாக் சாலை அமைத்து கொடுத்துருக்கேன். துவரிமான் பகுதியில் புதிய போர்வெல் அமைத்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கீழமாத்தூர் பகுதியில் புதிய பேருந்து நிழற்கூடை 6 லட்சம் ரூபாயில் அமைத்து கொடுத்துருக்கேன். கீழமாத்தூர் பகுதியில் மகளிர் சுகாதார வளாகம் 12 லட்சம் ரூபாயில் கட்டி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சானிட்டரி நான் இங்கே கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, பரவாயில்ல வழியில் கட்டி கொடுத்துருக்கு பார்த்துருப்பீங்க. ஏற்கூடிய அச்சம்பத்து சொக்கநாதபுரம் தெருவில் 5 லட்சம் ரூபாயில் கட்டி கொடுத்துருக்கோம். கொடிமங்குளம் பஞ்சாயத்து உட்பட்ட நாகத்தீர்த்தம் அருகாமையில் 4.5 லட்சம் ரூபாயில் போர்வெல் அமைத்து சின்டெக்ஸ் தொட்டி வைத்து கட்டி கொடுத்துருக்கோம். இது மாதிரி நிறைய கொடிமங்குளம் கிழக்கு தெருவில் மந்தையில் மேல்நிலை தொட்டி 5 லட்சம் ரூபாயில் கட்டி கொடுத்துருக்கோம். நிறைய செஞ்சுருக்கேன். கொடிமங்குளம் பஞ்சாயத்து காராப்பட்டி கிராமத்தில் புதிய பாலம் 50 லட்சம் ரூபாய், முதல்ல 25 லட்சம் ரூபா போட்டோம். அது விரிவாக அழகமாக போடணுன்றது 50 லட்சம் ரூபாய் கொடுத்து அவன் பாலத்தை கட்டி தடுப்பு சுவரும் கட்டி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய பணிகள். சுவரிமான் மேலத்தருவு, அந்த ஸ்கூல் பில்டிங் சொல்லிடுவோமா, கொடிமங்கலம் பஞ்சாயத்தில் மேலே தொட்டி 10 லட்சத்தி 50,000. நிறைய தொகுப்பு இருக்கு. இதெல்லாம் நிறைய. குடிமங்கலம் தாராப்பட்டியில் 30 லட்சம் ரூபாய்க்கு ஃபேவர் பிளாக் சாலை போட்டு கொடுத்துருக்கு. இப்போதான் அது திறந்து வச்சோம். பள்ளிக்கூடத்துக்கு 25 லட்சம் ரூபா வரைக்கும் கூடுதல் கட்டணம் கட்டி கொடுத்துருக்கோம். இப்போ ஸ்மார்ட் கிளாஸ் நடத்துவதற்காக 2 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு அந்த போர்டு செஞ்சு கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு போர்டு செஞ்சு கொடுத்துருக்கோம். இது நிறைய இருக்கு. இது மட்டும் 2 கோடி ரூபாய்க்கு மேல செலவு. அதான் அந்த தண்ணி தான் பயன்படுதான், அது உடஞ்சி போச்சு. அது திரும்ப புதுக்காக இன்னும் 2 மாசம் தானே, 2 மாசம் ஆட்சி வந்தோன்னு அமைச்சு கொடுத்தோம். அது அமைச்சு கொடுத்தோம். நான் ஏற்கனவே அதுதானே தப்புறேன். அது மட்டும் ரேஷன் கடை நம்ம கட்டணும். அதான் நம்ம இந்த 80 கார்டு 50 கார்டு இவங்களுக்கெல்லாம் நடமாடும் நகரும் நியாய விலை கடைன்னு கொண்டு வரணும்.
அது கொண்டு வந்ததை வந்து இந்த அரசாங்கம் வந்து முழுமையாக செயல்படுத்துது. இவங்க வந்து இங்கிருந்து 2 கிலோமீட்டர் போய் வாங்க வேண்டியது, அதுதான் ஒரு சிரமம். குடிமங்கலத்துக்கு தான் போகணும். அதனால மீண்டும் ஆட்சி மாற்றம் ஏற்படும். மாற்றம் கொடுத்தீங்களா? ஆமா, கேட்டுக்கிறேன். முதல்ல ஆட்சி மாற்றம் கொண்டு 2 மாசத்துல இவங்களுக்கெல்லாம் திரும்ப நகரும் நியாய விலைக் கடை மூலமாக இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இங்கேயே ரேஷன் கடை, இங்க அந்த ரேஷன் பொருட்களை இங்க வாங்கிக்கலாம் அப்படின்றது. வேற என்ன தம்பி கேட்டாங்க? என்னத்தா அது ஒரு செட்டை போட்டு கொடுத்துரும். நீ கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்துரும். சரி சொல்லுங்க. முதலமைச்சர் 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை ஆனா நேத்து காலையில திடீர்னு ஒரு 5000 ரூபாய் வந்துச்சுன்னா பெரிய இம்பாக்ட் இன்ப அதிர்ச்சி. அது திமுகவுக்கு இன்ப அதிர்ச்சி, மக்களுக்கு இன்ப அதிர்ச்சியே இல்லை. மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி இல்லை. மக்கள் ஏற்கனவே அதான் சொல்லி கொடுக்குறேன். ரேஷன் கடை திறக்கிறா, அது நம்ம வந்து திறக்க போறாங்க. நான் ஒரு கடை கட்டி கொடுத்தோம், கட்டி கொடுக்க முடிச்சுக்கிறேன். இந்த ரேஷன் கடையை திறந்துருவோம், நம்ம வந்து திறந்துருவோம். சரி சொல்லட்டா? நீ என்ன கேட்டீங்க? 5000 தமிழக மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி இல்ல, தமிழக மக்களுக்கு இது வழக்கமான ஒன்று. இது என்னன்னா, இதுல என்னன்னா, பொதுவாக இன்னைக்கு நிறைய பேர் அரசு பணியாளர்கள், இந்த அரசு உதவி பெறும் பணியாளர்கள் தான் இன்னைக்கு வந்து ரொம்ப வேதனையில் இருக்காங்க. ஏன்னா தூய்மை பணியாளர் நியமனத்துக்கு பணி நிரந்தரம் செய்யணும்னா காசு இல்லைன்றாரு. 17 ஆசிரியர் நியமனம் பண்ணணும்னா காசு இல்லைன்னு சொன்னாரு. சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும்னா அதுக்கு காசு இல்லை. இப்படி எல்லாம் நம்ம முதலமைச்சர் சொல்லிட்டு இருந்தாரு. செவிலியர் பணி நிரந்தரம் செய்ய சொன்னா காசு இல்லை. புதிய ஆசிரியர் நியமனம் செய்ய காசு இல்லைன்னு சொன்னார். மருத்துவர்கள் ஊதிய உயர்வு, புதிய பணி நியமனத்துக்கு பணம் இல்லை. பழைய ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லை. ஆனா இந்த என்ன பாருங்க, இது நீங்க உங்களுக்காக கொண்டாந்துருக்கேன். அரசு போக்குவரத்து ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு ஊதிய உயர்வு இல்லை, புதிய நியமனமும் இல்லை, அதுக்கும் காசு இல்லை. மின்வாரிய ஊழியர்களுக்கு நியமனம் செய்வதற்கும் ஊதிய உயர்வுக்கும் காசு இல்லை. விவசாய கடன் தள்ளுபடி செய்வதற்கு விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்வதற்கும் காசு இல்லை. கல்வி கடன் தள்ளுபடி, மாணவர்கள் கல்வி வாங்கிய கடனை இவங்க தான் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க, அது செய்வதற்கு காசு இல்லை. யார் கேட்டாலும் காசு இல்லைன்னு சொன்ன அந்த அரசாங்கம், ஆனால் தேர்தல் பயத்தால் இன்னைக்கு எங்க கழக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் 10 தேர்தல் அறிக்கை கொடுத்தார். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு பெருகிவிட்டது. இது வந்து முதலமைச்சரை 10 நாட்களா தூங்க விடல. தூங்காம இருந்து அவரு என்ன செய்யறதுன்னு அஞ்சு போய் இப்ப என்ன செஞ்சிருந்த 10 அதோட தேர்தல் அறிக்கை 10 தேர்தல் அறிக்கை கொடுத்தார். 2000 ரூபாய் மாதம் மகளிருக்கு 2000 ரூபாய் கொண்டாந்து கொடுத்துருவோம். தகுதி பார்த்துல 2,22,00,000, அது எத்தனை 2,25,00,000 பேர் இருந்தாலும் இப்ப 25 லட்சம் பேர், அத்தனை பேருக்கு 2000 ரூபாய் மாதம் கொடுத்துருவோம்னு சொல்லி ஒரு 10 தேர்தல் அறிக்கை கொடுத்தா, தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரா என்ன? அவ்வளவுதான் ஆட்டம் கண்டு போச்சு. திமுக கூட்டணி எல்லாமே ஆட்டம் கண்டு இந்த தேர்தல் பயத்துல இந்த 5000 ரூபாய அறிவிச்சிருக்காரு முதலமைச்சர். இந்த 5000 ரூபாய் பயன் கொடுக்குமா, பயனளிக்குமா? என்ன பொங்கலும் பயனளிக்காது. திமுக தங்க கட்டியா கொடுத்தா கூட மக்கள் குவித்து போயிருக்காங்க. இங்கே விலைவாசி ஏற்றம், போதைப் பொருள் நடமாட்டம், தன்னுடைய தலைமுறையே இந்த ஆட்சி கெடுத்துருச்சு. அடுத்து நம்ம பள்ளிக்கூடத்தில் பெண்கள்லாம் நடமாட முடியாத அளவுக்கு இருக்கு என்பதை மக்கள் குவித்து போயிருக்காங்க. பொதுவா சொல்றேன், இது வந்து முதலமைச்சருக்கு யாரோ தவறாக ஒரு இதை கொடுத்து இதை செய்ய சொல்லியிருக்காங்க. இதே மாதிரிதான் இவராட்சி இப்ப செஞ்சிருக்காரு.
நம்ம பிஆர்எஸ் முதல்வர் சந்திரசேகர் ராவ் தெலுங்கானா, உங்களுக்கு தெரியும், ஆந்திராவில் தெலுங்கானாவில் வந்து அவர் பார்த்தா 7,500 குடும்ப அட்டைகளுக்கு குடும்பத்தை கொடுத்தார். அது 2023 செயல்பட்டார். 2024 தேர்தலுக்காக கடைசியில் அவரும் தோத்து போயிட்டாரு. நிறைய இடங்கள்ல அவர் கட்சி டெபாசிட் இழந்து போச்சு. சரி, இது மட்டுமா? நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி, ஆந்திரா உடைய முன்னாள் முதலமைச்சர், அவரு 5,000 ரூபாய் அறிவிச்சார். 5,000 ரூபாய் கொடுக்கணும். இன்னைக்கு அவர் எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியும். ஆக பணம் வருது. மக்களை பொறுத்தளவுக்கு இது அவங்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் அவர் கொடுக்குறாருன்னா இது வரைக்கும் ஒண்ணுமே செய்யல. 5 பைசா எந்த இதுவும் வரல. இது என்னடா, நான் கோடைகால சிறப்பு ஜோக்கா சொல்றாரப்பா, சிரிக்கிறதா வருது. 3 மாசத்துக்கு அட்வான்ஸா தொகை கொடுக்குறாராம். அட்வான்ஸா 3 மாத பணத்தையும் இப்ப போட்டுறாராம். அது கோடைகால சிறப்பு நிதியா. மாணவர்களுக்கு தான் கோடைகால சிறப்பு பயிற்சி கொடுப்பாங்க, எங்கேயாச்சும் கூட்டிட்டு போவாங்க. நம்ம முதலமைச்சர் யாரோ ஒரு கான்செப்ட சொல்லி எதெல்லாம் அறிவிச்சு இன்னைக்கு அது நகைச்சுவை மாதிரி ஆகி போயிட்டு. என்ன பாருங்க, 3 மாசத்துக்கு அட்வான்ஸா போட்டுறாங்க, 2 மாசத்துக்கு ஊக்கத்தொகை 5,000 ரூபாய். ஏப்பா நாங்க கேட்கிறோம், இதே மக்கள் தான். மக்கள் ஒவ்வொரு பொங்கலுக்கும் ஏதாச்சும் நீங்க கொடுத்துருக்கலாம்னு. எடப்பாடி 2,500 ரூபாய் கொடுக்கும் போது கொடுத்தாரு. அப்ப நீங்க தானே 5,000 ரூபாய் கொடுக்க சொன்னீங்க. நீங்க வந்த உடனே ஒரு 1,000 ரூபாய், 500 ரூபாய் வரும், 100 ரூபாய் கொடுத்துருக்கலாம். உழுவுன வெள்ளத்தை தான் கொடுத்தீங்க அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. விலைவாசியை கட்டுப்படுத்திருக்கலாம், போதை இல்லாம மாநிலமாக தமிழகத்தை மாற்றிருக்கலாம், சட்ட ஒழுங்கை காப்பாற்றிருக்கலாம். எல்லாத்திலையும் விட்டுட்டு இன்னைக்கு அரசு ஊழியர்களையும் அவங்களுக்கெல்லாம் சம்பளம் போடுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு, பணி நிரந்தரம் செய்ய காசு இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இது செஞ்சா மக்கள் என்ன நினைப்பாங்க? அதைத்தான் நானும் சொல்றேன். என்னதான் தங்க கட்டியா கொடுத்தா கூட திமுகவை இனி ஆட்சியில் அமர்த்த மாட்டார்கள். ஆமா, மறந்து கூட செய்ய மாட்டாங்க. ஆமாப்பா, என்ன நினைச்சீங்க? இப்ப நீங்க உங்களை பார்த்து பயந்து எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்க இப்ப நான் அது சொன்னா நீங்க இதெல்லாம் நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு பிரேக் நியூஸ் அதை போடுவீங்க. நான் அதுக்கே போக மாட்டேன். எங்களுக்கு வேண்டியது டைரக்ட் ஃபைட். நாங்க வந்து அவங்களோட தான். இப்ப உலக சுற்றுவாய்கள்ல தலைவர் எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிடுவார். அது மாதிரி எடப்பாடி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு கடைசியில புத்த பிச்சு இது பார்த்தீங்களா, புத்த பிச்சு இதை வந்து நம்ம நம்பியார் வருவாரு. நம்பியார் அவரை பல்ல கோர்த்து அப்படி வந்து நிற்பார். அப்படி வந்து அந்த புத்த பிச்சு அந்த இதை எடுக்கிறதுக்கு, அந்த பொக்கிஷ எடுக்கிறதுக்காக வருவார். அந்த பொக்கிஷ எடுக்கும்போது புரட்சி தலைவர் அங்க வந்து அவர்கிட்ட அடி வாங்கிட்டு வெளியே வந்து அவரை துவச்சு எடுத்துருவாரு. இன்னைக்கு திமுகவை துவச்சு எடுத்து விட்டாரு எங்க எடப்பாடியார். புரட்சி தலைவர் உலக சுற்றுவாரில துவச்சு எடுத்த மாதிரி எடுத்து விட்டார். அதனால திமுக அரண்டு போய் இந்த 5,000 ரூபாய என்னங்க வரலாம், என்னங்க புதுசா இருக்கு. இப்போ எதுவும் மாதிரி இல்லாம இது புது மாதிரியா இருக்கு. என்ன ராஜா, என்னங்க புதுசா இருக்கு? கோடை காலத்துக்கு சிறப்பு என்னங்க 22ல கோடை வரலையா, 23ல கோடை வரலையா, 24ல வரலையா, 25ல கோடை வெயில் வரலையா? ஏத்தா 22ல வெயில் வரலையா, மழையா வந்துச்சு, 23லயா மழை வந்துச்சு. கேஸ் மானியம் 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு இல்ல, எங்க பெட்ரோல் டீசல் குறைக்கல. என்னங்க மாணவர் கல்வி கடன் ரத்து பண்ணல. என்னங்க எத்தனை சொல்ல, நாங்க கடன் முழுமையா ரத்து பண்ணல. விவசாயிகள் வாங்க பயிர் கடன் ரத்து பண்ணிருக்கலாம். அதுக்கெல்லாம் காசு இல்லைன்னு சொல்றாரு. சம்பள உயர்வு நான் இந்த முதல்ல அடிக்கிட்டு வந்த பாருங்க எத்தனை பேருக்கு, அது இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்படி சொன்னா அறிவிச்சாருன்னா என்னங்க? மக்கள் என்ன காசுக்காக எதையும் செய்வாங்க. மக்களை ஏமாற்றிடுவாங்க. மக்களை ஏமாத்திடலாம்னு நினைச்சா முடியுமா? மக்கள், தமிழக மக்கள் உபரமானவங்க, ரொம்ப வச்சு செய்வாங்க. இது வந்து அரசாங்க காசு, இவர் காசுல இல்ல. இதுலயே இன்னொரு இதுல இவங்க ஏற்கனவே இவங்ககிட்ட எல்லாமே ஆதார் கார்டு வாங்கியிருக்காங்க, பேங்க் அக்கௌண்ட் வாங்கியிருக்காங்க.
இவங்க 3 மாசத்துக்கு சேர்த்து கொடுத்து தான் இது பண்ணியிருக்காங்க. இந்த 3 மாசத்துக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேவா, ஏப்ரல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுல போய் அவங்க அடிச்சு வச்சிருக்க காசை கொடுத்தா பரவாயில்ல. மக்களுடைய வரி பணத்தை கொண்டு போய் தூக்கி கொடுத்து ஊரா விட்டு பிள்ளையே என் விட்டு நெய்யே என்ன சொல்லுவாங்க, ஊரா விட்டு பிள்ளையே ஊரா விட்டு நெய்யே என் முதல் நாள் ஆர்ப்பாட்டம், நிதி தரல, மத்திய அரசு நிதி தரலன்னு ஆர்ப்பாட்டம். 6 நாள் 5000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. அதான் நாடகம் தான். திமுக எத்தனையோ நாடகம் நடத்துது. அவங்க கூட்டணி கட்சிக்காரவங்க இதுல கான்சர் இந்த இதை ஏத்துக்கிறாங்களா? என்னப்பா முதல் நாள் தான்ப்பா நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணோம்னா, 2ஆம் நாள் இப்படி நம்ம முதலமைச்சர் நம்மகிட்ட கூட சொல்லலை, இப்படி அறிவிச்சிருக்காரு அப்படின்ட்டு நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? சரி, இந்த கம்யூனிஸ்டுகள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்களே, ஊதிய உயர்வு வேணும், ஊதிய உயர்வு வேணும்னு சொன்னாங்க இல்லையா, பேருக்கு ஒப்புக்கு. ஆனா அவங்க இப்ப என்ன நினைப்பாங்க, இதுக்கு பணம் கொடுத்துருக்காரு, அதுக்கு ஏன் பணம் கொடுக்கலன்னு கேட்பாங்கல்ல. இப்ப அவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுத்துருவாரு, உயர்வு கொடுத்துருவாரா? விஜய் டெலீட் பண்ணிட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அனுபவம் இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி அம்மா சொன்னாங்க, எங்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்குன்னு. அவர் என்ன சொல்றாரு, கொள்ளையடிக்கிறதுல எனக்கு அனுபவம் கிடையாது, அம்மா அண்ணா எம்ஜிஆர் கட்சி வந்து அவங்க போக விட்டதான் அவங்களோட அனுபவம் அப்படின்னு விஜய் பேசுறாரு. நீங்க பேச மாட்டேன்னு சொல்றேன், அவர் அடிச்சு பேசிட்டு இருக்காரு. அவர் பேசுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியது இல்லை. நான் தான் சொல்லுறேன், நம்பியாருக்கும் எம்ஜிஆருக்கும் ஃபைட். இது கிளைமாக்ஸ் வந்தாச்சு. கிளைமாக்ஸ்ல போய் கண்டால போயிட்டு அதெல்லாம் தட்டி விட்டு எப்படி போகும்போதே தட்டி விட்டு போற மாதிரி, தட்டி விட்டு போற மாதிரி அதே போல விட இவ்வளவு பெரிய கட்சி அவரு நான் டெலீட் பண்ணிட்டேன், மனதில இருந்தே அதிமுக டெலீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு விஜய். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுங்களா? பா தலைவா, எப்படியோ வாங்கி